நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதி சிறப்பு நேர்காணல் பகுதி. இரண்டாவது பகுதியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதி. இன்றைய தினம் ஒரு முக்கிய விடயம் குறித்து பேச போகிறோம். எமது வாழ்வியலுடன் தொடர்புபட்டது எமது முன்னைய காலத்திலிருந்து, ஆரம்ப காலத்திலிருந்து வந்த ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். கலை. மனித நாகரிகம் தோன்றிய காலப்பகுதியில், அதற்கு பிறகான காலப்பகுதியில் மனிதனை ஆற்றுப்படுத்துவதற்காக ஒரு கலை உருவானது. அதில் முக்கியமான ஒரு கலை நாடக கலை என்று சொல்லலாம். இது காலம் காலமாக எம்மை வழிவந்து கொண்டே இருக்கிறது. கலை கலாச்சாரத்தை கடத்தும் ஒரு கருவியாகவும் ஒரு ஊடகமாகவும் இந்த கலை காணப்படுகிறது. அந்த வகையில் கலையுடன் தொடர்புடைய ஒரு விசேட அதிதி இன்று கலையகம் வந்திருக்கின்றார். டவர் அரங்க மண்டபத்தின் தமிழ் பிரிவின் பொறுப்பாளர் கலாநிதி ஜெயபிரகாஷ் சர்மா. வணக்கம் சர்மா அவர்களே. வணக்கம் நாகவாணிராஜா அவர்களே. என்னை இந்த கலையரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வந்த உங்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கேசவன் அண்ணா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கலாநிதி ஜெயபிரகாஷ் என்று நாங்கள் உங்களை அழைத்தோம். நீங்கள் நாடகத்துறையில் கலாநிதி பட்டம் பெற்றிருக்கின்றீர்கள். இந்த கலை என்பது அன்று தொட்டு இன்று வரை சமூகத்தில் அன்றாடத்தில் வந்து கொண்டே இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்திற்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் கலையின் வடிவம் எவ்வாறு இருக்கின்றது? இன்றைய காலகட்டத்தில் இந்த கலை எவ்வாறு இருக்கின்றது? நாடகக்கலை, குறிப்பாக நாடகக்கலை எந்த மட்டத்தில் இருக்கின்றது? அதன் முக்கியத்துவம் சமகாலத்தில் எவ்வாறு உணரப்படுகிறது? நீங்கள் ஒரு பரந்துபட்ட அளவில் இதை கேட்குறீங்கள். நான் இதை தனித்தனி விஷயமாக நான் பார்க்குறேன். முதல்ல இந்த நாடகக்கலையில் தமிழ் ஈழத்தில் இருக்கிற நிலவரம் என்ன என்பது பற்றியான புரிதல் எங்களுக்கு இருக்கணும். ஆரம்பத்தில், அதாவது 1950களுக்கு முன்னாடி ஒரு பரவலாக எல்லா இடங்கள்லேயும் ஆடப்பட்டு வந்திருக்கு. கலையரசு சுவர்ணலிங்கம் ஐயா அவர்கள் இருக்கலாம். அந்த காலத்தில் இருக்கும்போது 4 யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு என்ற இடங்களில் நாடகக்கலையை வளர்ப்பதற்கான பல பேர் இயங்கியிருக்கிறாங்க, தங்களுக்குன்ற குழு. அதுக்கு பிறகு அதை ஒரு சரியான முறையில் கட்டமைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பல்கலைக்கழக மட்டத்தில் பேராசிரியர் கணபதி பிள்ளை ஐயா அவர்கள், அதைத் தொடர்ந்து சூனா வித்யானந்தன் ஐயா அவர்கள், அதைத் தொடர்ந்து பேராசிரியருக்கான சிவத்தம்பி ஐயா அவர்கள், இவர்கள் எல்லார்ட்டையும் ஒரு ஒட்டு மொத்தமான முயற்சியினூடாக ஒரு நாடகக்கலையை ஒரு கல்வி நிறுவனமாக கொண்டு வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அதனால் பல்கலைக்கழகத்தில் இது ஒரு பாடமாகவும் வந்தது. அந்த தொடர்ச்சி காலங்காலமாக வரும்போது, அந்த கல்வியினுடைய வளர்ச்சி வரும்போது இது பாடசாலை மட்டத்துக்குள்ளே வருது. அப்போ பாடசாலை மட்டத்துக்குள்ளே இந்த கல்வி வரும்போது ஏலெவலுக்கு ஓலெவலுக்கு இயர் 6லேருந்து இயர் 13 மட்டும் 2ஆம் தர பாடமாக செகண்ட், அதாவது சாய்ஸ் பண்ணி மியூசிக், டான்ஸ், ட்ராமா, ஆர்ட், தமிழ் இலக்கியம் என்ற அந்த செகண்டரி பாடத்துக்குள்ள ஒரு பாடமாக இது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏலெவலில் ஒரு முக்கியமான பாடமாகவும் இருக்கிறது. இது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்படும் போது ஏலெவலில் சரியான குறைவான ஒரு ஆள், 10 பேர் 20 பேர். இன்று 20,000 பேரை கிட்ட இந்த பாடத்தை எடுக்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த பாடத்தை எடுத்து படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் என்று கேட்டால், என்ன வாய்ப்பு என்று கேட்டால், அந்த ஏலெவல் முடித்த கையோடு அவர்கள் போயிடுவார்கள். ஒரு திறமை சித்தி அடைந்தவர்கள் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரி, யூனிவர்சிட்டிக்கு போய் அவர்கள் நாடகத்துறையில், யூனிவர்சிட்டி என்று சொன்னால் இன்றைய தளத்தில் தமிழ் நாடகக்கலையை வளர்க்குறதுக்கான பல்கலைக்கழகங்களாக இருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நாடகம் அறிஞர் பாடம் இருக்குது, பட்டிகுலர் யூனிவர்சிட்டியில் இருக்குது, விபுலானந்த இசை நடன கல்லூரியில் இருக்குது. இவங்கள் எல்லாருமே இந்த 3 இடங்கள்லேயும் தான் உயர்கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை இந்த நாடகம் கல்வி தரும். இந்த துறைகளில் கல்வி கற்பவர்கள் அவர்கள் அடுத்த தளத்துக்கு, அந்த மாணவர்கள் அடுத்த தளத்துக்கு தங்களை எப்படி கொண்டு போவார்கள் என்று சொன்னால், இதில் கல்வி கற்றவர்கள் ப்ரொஃபஷனல் ட்ராமா ஆர்டிஸ்ட். தேனோ மியூசிக், டான்ஸ், ட்ராமா, பர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜில் எப்படி பழகணும், ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் பண்ணணும், லைட்டிங் செட்டிங் எப்படி இருக்கணும், மேக்கப் செட்டிங் எப்படி இருக்கணும், காஸ்டியூம் டிசைனிங், இதுகள் எல்லாமே படித்து கொண்டு அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க. அப்படி வந்த மாணவர்களும் தங்களை அடுத்த நிலைக்கு எவ்வாறு கொண்டு செல்கின்றார்கள் என்பது மிகவும் முக்கியமான கேள்வி. அதை எப்படி அவங்க வளர்க்க போகிறார்கள், இது கல்வி முறை சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் கல்வி முறை சாராத பல குழுக்கள் யாழ்ப்பாணத்திலையும் மட்டக்களப்பிலையும்
கொழும்புலையும் சிலதுகள் இயங்கி கொண்டு தான் இருக்குது. தங்கள் ஃப்ரீலான்ஸாக எல்லாரோடையும் சேர்ந்து இணைந்து நாடகம் மேடையேற்றதுக்கு. இலங்கையில் இப்போ மிக முக்கியமான நாடக போட்டிகளாக கணிக்கப்படுகின்றது. பாடசாலை மட்டத்தில் தமிழ் தின போட்டியில் நாடகம் ஒரு போட்டியாக வர்றது. இது மிக முக்கியமான போட்டியாக பாடசாலை மட்டத்தில் கணிக்கப்படுது. அதே மாதிரி டவர் மண்டப அரங்கமன்றம் அகில இலங்கை ரீதியாக ஒரு நாடக போட்டியை நடத்தி கொண்டு வருது. அதில் இருக்கிற ஒரு பியூட்டி என்ன என்று சொன்னால், ஒரு பெனிஃபிட் என்னென்னு சொன்னால், அதுவும் பாடசாலை மாணவர்களுக்குத்தான் அந்த போட்டி நடக்கிறது அகில இலங்கை ரீதியில். அதில் பங்கு பெற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு சர்டிஃபிகேட், ஒரு விருது, அதே நேரம் அவங்களுக்கு ஒரு பணத்தொகை வழங்கப்படுகிறது. சிறந்த நடிகர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த மேடையமைப்பாளர், ஒப்பனையாளர் என்று சொல்லி இந்தளவு வகைகளும் வழங்கப்படுது. இது ஒரு தளத்தில் இருக்குது. இதை விட்டு மேலே போனால் அரச நாடக விழா, சிறுவர் நாடக விழா, இளைஞர் நாடக விழா என்று சொல்லி அந்த கேட்டகரியில் நாடக அமைப்பு ஒன்று இருக்குது. அப்போ யூனிவர்சிட்டி மட்டத்தில் இருக்குது, வெளியில் இப்படியான ஒரு போட்டிகளும் இருக்குது. அதே நேரத்தில் டவர் மண்டப அரங்கமன்றம் ஒரு நாடக கோஷத்தை நடத்தி வருகின்றது. சரியோ, அப்போ இவ்வளவும் இருக்குது. யூனிவர்சிட்டிக்கு போனவர்களுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குமா, அங்கால போய் மேலே போக முடியுமான்னு கேட்டால் அவங்களாகவே முயற்சி செஞ்சு அவங்கள் நாடகங்களை உற்பத்தி செய்தாலே ஒழிய வேறு எந்த வகையிலையும் இல்லை. நாங்கள் கடந்த 50 வருஷங்களில் நாங்கள் பார்த்தோம்னா, நாங்கள் யார் மிகப்பெரிய நாடகக்காராக்கள் இலங்கையில் என்று சொல்லி சொன்னால், பேராசிரியர் குழந்தைமான சண்முகலிங்கம் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதே மாதிரி பேராசிரியர் சீனா மௌனகுரு ஐயா, ஜெய்சங்கர் ஐயா, ரைதரன் ஐயா, நவதர்ஷினி, இவங்கள் தான் இருக்கிறோம். இவங்களோட பேரைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு நாடகத்தின முக்கியமான ஆட்கள் அங்கே ஏன் வரையில, அதுக்கு ஏன் வரையில, இதுக்கு இங்கால ஒரு விஷயம் இருக்குது, ஃபண்டிங். இந்த நாடகத்துக்கான ஃபண்டிங் இருக்குது. வெளியால் போடுறேன்னு சொன்னாலும், ஒரு நாடகம் செய்கிறேன்னு சொன்னாலும் ஃபண்டிங் முதல் எங்கேருந்து வர்றது. இவ்வளவு ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு செட் டிசைனிங், மேக்கப், காஸ்டியூமுக்கான ஒரு தொகை வீதம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்த தன்மை இருக்குது. இப்படி இருக்கும்போது டவஹோலும் ஒரு ட்ராமா அண்ட் தியேட்டர் கோர்ஸ் ஒன்றை நடத்தி வருகின்றது. அது எப்படி என்று சொன்னால், A-level முடிஞ்ச பிறகு யூனிவர்சிட்டிக்கு போக முடியாதவர்கள் இங்கே 2 இயர்ஸ் ட்ராமா அண்ட் தியேட்டர் டிப்ளமா படிக்கலாம். படித்து அவங்க ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு டீச்சிங் பண்ணலாம். இது ஒன்று தான் டவஹோலால் கொடுக்குற அந்த டிப்ளமாவுக்கு மட்டும்தான் ஒரு வேலை என்று ஒன்று நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ யூனிவர்சிட்டிக்கோ வேறு எந்த தனி நிறுவனங்களுக்கோ இந்த நாடகங்களை ஒரு துறையாக தங்களுடைய வேலையாக எடுத்துக்கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ இந்த டவஹோல் செய்கிற வேலையில் மட்டும்தான் அது இருக்குன்னு சொல்லி சொன்னால், மற்றவர்கள் படித்து முடித்த பிறகு அவங்கள் கலாச்சார மத்திய நிலையத்தில் அல்லது கலாச்சார அமைச்சு கீழே இயங்குகிற சில நிறுவனங்களில் போய் வேறொரு வேலை செய்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயற்பாடுகள் இருக்குது. அப்போ இந்த டவஹோலால் கொடுக்குற இது ஒரு சிறப்பு அங்கீகாரம் என்ற மாதிரி தான் நாங்கள் இதை பார்க்கலாம். இது இப்படியான சூழ்நிலை தான் இப்போ இருக்கிற நாடகம் அரங்கியல் தளத்தில் இயங்கி கொண்டிருக்கு. இதுதான் இயங்கியல் தளத்தில் இருக்குது. ஆனால் உண்மையில் 1940ஆம் ஆண்டு, 50ஆம் ஆண்டு, 60ஆம் ஆண்டோடு ஒப்பிடும்போது இன்று நாடகத்தை ஒரு கல்வித்துறையாக, கல்வி நிறுவனமாக கொண்டு அதை ஒரு துறையாக படிப்பித்து மேலே கொண்டு வர்ற தன்மை இருக்குது. அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை என்று இல்லை. இலங்கை மட்டத்தில் இதை எப்படி அந்த மேலே கொண்டு போகிறோன்னு இருக்கலாம், அது ஒரு தொழில் காரகத்துவமாக எடுத்துக்கொள்கிற முறை இருக்கலாம். அதுதான் இது முக்கியமாக கணிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இப்போ இருக்கிற அரசியல், பொருளாதார, சமூக ஊடாட்டங்களின் ஊடாக இலங்கையினுடைய தமிழ் நாடக வளர்ச்சியை எவ்வாறு இன்னொரு தளத்தில், அதாவது உலகத்தளத்தில் கொண்டு போகிறது என்றது ஒன்று இருக்குது. நாங்கள் பார்த்தோம்னா எங்களுடைய நாடு இந்தியாவை பேஸ் பண்ணித்தான் இருக்குது. இந்திய பெருநிலப்ப அடிப்படையாகத்தான் கொண்டிருக்கு. இந்திய தமிழ் நாடகத்தினுடைய செல்வாக்கு நிச்சயமாக ஈழத்து தமிழ் நாடகத்திலேயும் ஏதோ ஒரு வகையில் செல்வாக்கு செலுத்தும். ஈழத்து நாடக செல்வாக்கு இந்தியாவிலேயும் செலுத்தும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஆசியாவை பொறுத்த வரைக்கும் NST தேசிய நாடகப்பள்ளி என்று ஒன்று இருக்குது. அந்த தேசிய நாடகப்பள்ளி, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாண்டு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த நாடகப்பள்ளி செயற்படுற அந்த செயற்பாடு, அங்கே நாடகப்பள்ளி 4 வருஷம் டிப்ளமா கொடுக்குது. அது
ஸ்டாண்டர்டானதாக கணிக்கப்படுது. அவங்க வந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறுவனங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஈழத்தில் இருக்கிற நாடக கலைஞர்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கணிக்கப்படுது. அதுக்கான முயற்சிகள் எப்படி நடைபெறுகிறது? இந்த நாடகத்தை இன்னொரு தளத்தில் நாங்கள் இயங்கி கொண்டு போகிறது. அதே நேரம் ஈழத்து தமிழர்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னென்னு சொன்னால், இந்த வெளிநாடுகளில் இருக்கிற அமைப்புகளுடன் இணைந்து அங்கே இருக்கிறாக்கள் ஃபண்ட் பண்ணும்போது எங்கட கலையை வளர்க்க முடியக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த வடமாகாணம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஆக்கள் வந்து அங்கே இருக்கிற ஆக்களுக்கு மேலே வெளிநாடுகளில் இருந்து ஃபண்டிங் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்ன சொல்லுங்க ஆகும், இந்த நாடகத்தை யார் இப்போ போய் பார்க்க போகிறது? முக்கியமாக உண்மையில் சமூக வலைத்தளங்களின் பாவனை அதீதமாக வளர்ச்சியடைந்து இருக்கிறது. இப்போ இந்த நாடகத்துறை கேள்விக்குறி. உண்மையில் அந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கிறது? உண்மையில் நாடகம் இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான செல்வாக்கை செலுத்துகிறது. இப்போ நாடகம் இப்போ நான் எடுத்தாக்குண்டா நான் ஃபேஸ்புக்கை தான் பார்ப்பேன், யூடியூப்பை தான் பார்ப்பேன். அப்போ நாடகம் இங்கே வந்ததுன்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக்கும் யூடியூப்பும் இந்த மீடியாக்கள் வந்தோடனே என்னை நான் சோம்பேறியாக்கி கொண்டேன். நான் வீட்டோடு இருக்கணும்னு நான் நினைப்பேன். அப்போ நான் நாடகம் நடந்துட்டா நாடகம் போய் பார்க்க மாட்டேன். அப்போ நாடகம் போய் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ நாடகக்காராக்கள் தங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது? ட்ராமாவில் மிக முக்கியமான ஒரு 3 கோட்பாடு அரிஸ்டோட்டில் சொன்னது கால இட இயக்கம் என்று சொல்லி ஒரு 3 கோட்பாடு வச்சிருக்கிறார். காலம் என்று சொன்னால் டைம், இடம் என்று சொன்னால் ஸ்பேஸ், இயக்கம் என்றால் நாங்கள் இயங்கலாம். அந்த கால இடம் இயக்கத்துக்குள்ளே தான் அது இயங்கம். அப்போ அந்த ஸ்பேஸுக்குள்ளே நாங்கள் இயங்கணும் என்று சொன்னால் நான் நல்ல திறமையான ட்ராமா செய்வேன், நான் நாடகம் செய்வேன். ஆனால் பார்க்குறதுக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன். பார்வையாளர்கள் இல்லை என்று சொன்னாலே நாடகம் இல்லை. பார்வையாளர்கள் இல்லை என்று சொன்னால் நாடகம் இல்லை என்று சொன்னால் அப்போ நாடகம் எப்படி போகுது? அப்போ யூடியூப் வந்திருக்கு, ஃபேஸ்புக் வந்திருக்கு, இதனூடாக நாடகத்தை நாங்கள் எப்படி பார்க்குறது? நாடகத்தினுடைய மிக முக்கியமான துணியே கணத்துக்கு கணம் மாறுகின்ற தன்மையும் பார்வையாளர்களுடன் நேரடியான தொடர்பையும் ஏற்படுத்துவதனூடாகத்தான் இருக்குது. அப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு சொன்னால், எப்படி இந்த மீடியாவை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று சொன்னால், இந்த நாடகங்களை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை நாங்கள் யூடியூப்பில் ஏற்றுறதனூடாக அல்லது ஃபேஸ்புக்குகளின் பதிவிடுவதனூடாக எங்களுடைய திறமை இன்னும் உலகுக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தால் நாங்கள் நாடகத்தை மேடையில் ஏற்றினோம்னா 100 பேர் தான் பார்ப்பாங்க, 50 பேர் தான் நேரடியாக பார்ப்பாங்க. ஆனால் இதை யூடியூப்லேயோ அல்லது ஃபேஸ்புக்லேயோ இந்த வலைத்தளங்களில் நாங்கள் மேடை ஏற்றும் போது அதனுடைய வியூவர்ஸ் வந்து கூட பேர் வருவார்கள். அப்போ எங்களுடைய ரீச், அந்த நடிகர்களுடைய ரீச் வந்து எல்லை வந்து பறந்துபட்டதாக இருக்கும். ஒன்று இலங்கையில் மட்டும்தான் இது இருக்குதான்னு கேட்டால் இல்லை, இலங்கையில் மட்டும் மக்கள் தான் பார்க்குறாங்களான்னு சொன்னால் இல்லை. உலகத்தில் இருக்கிற பறந்துபட்ட நாடகக்காரர்களும் இதை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும். கூத்து என்று சொல்லி யூடியூப்பில் அடித்த முடியும் சொன்னால் ஊறுப்பட்ட கூத்து அம்சங்கள் வரும். தெற்கூத்து வரும், வடமோடி கூத்து வரும், தென்மோடி கூத்து வரும். இந்த விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து நிற்கும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு வந்து வலைத்தளங்களில் நாங்கள் பயன்படுத்துறதில் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், நாங்கள் எல்லாருமே கதைச்சு கொண்டிருக்கிறது, எல்லாருமே பேசுகிறது, வலைத்தளங்கள் வந்த பிறகு நாடகங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிட்டு. வலைத்தளங்களும் இந்த கலையை உள்வாங்கித்தான் வெளிவிடுது. இந்த கலை தொடர்பான அறிவு இல்லை என்று சொல்லி சொன்னால் வலைத்தளங்களை யூஸ் பண்ண முடியாது. நாடகத்தை பற்றியான ஒரு தெளிவான அறிவு, நாடகம் பற்றியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த வலைத்தளங்களை நாங்கள் யூஸ் பண்ணுறது? நாடகத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டால் நாங்கள் போடுறதுக்கு நாடக அறிவு இருக்கணுமே, ஆக்டிங் அறிவு இருக்கணும், பேச தெரிஞ்ச அறிவு இருக்கணும், மேக்கப் இந்தளவும் ஒன்று கூட்டப்பட்ட இது ஒரு கூட்டுக்கலை. இது நீங்கள் மீடியாவை தனியாக வச்சுக்கொண்டு இதை பார்க்க இயலாது. மீடியா வந்து இதை உள்வாங்கி கொண்டு தான் இப்போ இருக்கிற உலகம் வந்து இந்த வலைத்தளங்கள் தான் இப்போ இருக்கிற உலகம் என்று சொன்னால், வலைத்தளங்களுடைய அறிவோடு நாடக அறிவும் இருக்கிறவர்கள் தங்களை முன்னுக்கு கொண்டு வரலாம் என்றது தான் இதில் இருக்குது. ஆனால் அதுலேயும் இன்னொன்று விஷயம் இருக்குது. பணம் வருமான்னு கேட்டால் வரும். அது எப்போ பணம் வரும் சொல்லுங்க? அது 1 லட்சம் பேரை
எட்டும் போது தான் வரும். அப்போ உடனே நான் போட்டுட்டு விதைச்சோன்ன மரம் வரும்னு சொல்லி சொன்னால் இல்லை, பொறுத்திருக்கணும். ஆனால் விதை போடப்பட்டுத்தான் இருக்கு, போடப்பட்டிருக்கிறது. சரி, கலாநிதி ஜெயபிரகாஷ் அவர்களே, இப்பொழுது நம்ம ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை கொண்டோம். இலங்கையின் நாடகம் தென்னிந்தியாவையும் ஒரு தாக்கத்துக்கு உட்படுத்தியது. அதாவது ஈழத்து நாடகங்கள், நாடக மரபு தமிழகத்திலும் பிரதிபலித்தது, அல்லது அதன் தாக்கம் அங்கும் இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறான தாக்கங்கள் இருக்கிறதா? ஒப்பீட்டளவில் நாங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது தென்னிந்திய நாடக கலையாக இருந்தாலும் சரி, சினிமா கலையாக இருந்தாலும் சரி, இலங்கை விட ஒரு அதீத ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. இல்லை, நீங்கள் கேட்குறது சரியான விஷயம். நீங்கள் சொல்கிறது அதீத வளர்ச்சி காரணம் இலங்கையினுடைய பரப்பளவு 65,610 கிலோமீட்டர் தான். அதில் இருக்கிற 2 கோடி 3 கோடி மக்கள் தான் அங்கே. இதனுடைய 100 மடங்கு இந்தியாவுடைய. நாங்கள் ஒரு தியேட்டரை, ஒரு பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் ஸ்டேஜ் பண்ணுறோம்னு சொன்னால், ஒன்றுமில்லை ஸ்டேஜ் பண்ண போகிறோம்னு சொல்லி பத்திரிகையில் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அங்கே இருக்கிற 100 கோடி பேரும் பார்ப்பாங்க. 100 கோடி பேர் பார்ப்பாங்க. இலங்கையில் எத்தனை கோடி பேர் பார்ப்பாங்க? 2 கோடி பேர் தான். 100 கோடி குறைந்தபட்சம். அப்போ இதனுடைய நிலப்பரப்பு கூட, மக்கள் தொகை கூட என்று சொன்னால் அதனுடைய உயரம் கூடவே இருக்குது. இலங்கையினுடைய நிலப்பரப்பு குறைய, மக்கள் தொகை குறைய என்று சொன்னால் அதனுடைய அளவுக்கு தான் அது உயர முடியுமே ஒழிய, இது நாங்கள் உலகத்தளத்துக்கு பார்க்கல. நேஷனல் லெவல் இஸ் நேஷனல் லெவல் தான். அந்த நேஷனல் லெவலுக்கு வந்த பிறகு நாங்கள் உலகத்தளத்துக்கு போகணும். இந்தியாவில் இருக்கிற இன்னொரு பியூட்டி, இந்தியன்ஸ் உலகம் பூராவும் இருக்கிறாங்க, அதை எல்லாம் கொண்டு போவாங்க. சரியோ? அப்போ இதுக்கும் இலங்கையிலையும் இப்போ இலங்கை வளர்ந்து கொண்டு போகுது, இந்தியாவுக்கு சரிசமனாக வளர்ந்து கொண்டு போகுது என்று சொன்னால் அந்த உலகத்தளத்தில் இருக்க வர்ற ஃபண்ட் இதுகள் எல்லாம் தான் அங்கே உதவி செய்யுது தமிழ் மக்களுடைய கலைகளுக்கு. சரியா? ஒரு நீங்கள் சொல்வது அந்த கூற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு ஆலமரத்தின் அடியில் ஏனைய ஒரு தாவரங்கள் வளர்வது மிக குறைவு. இந்தியாவின் அந்த அதீத தாக்கம்தான் இலங்கை போன்ற நாடுகள், இலங்கை மாத்திரமல்ல இலங்கை போன்ற நாடுகளின் கலை வளர்ச்சிக்கும் ஒரு பாதகமாக இருக்கிறது. நடைமுறையில் ஒரு விடயத்தை கூறலாம். இலங்கையில் உள்ள கலைஞர்கள் கூட, திறமையான கலைஞர்கள் தென்னிந்தியாவுக்குத்தான் செல்கிறார்கள் தனது கலையை வளர்ப்பதற்கு, அல்லது அவ்வாறான ஒரு நிலை, அதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? இதில் என்ன சொல்லுங்க, நான் நீங்கள் சொன்னது சரி. ஆலமரத்துக்கு கீழே நான் ஒரு புல்லும் வளராது உண்மை. இலங்கையிலிருந்து போய் அங்கே தான் போய் படிக்க வேண்டியிருக்கு. அங்கேருந்து இந்த இலங்கையினுடைய முக்கியத்துவம் என்ன சொல்லுங்க, இலங்கை இந்து சமுத்திரத்தினுடைய மத்தியில் இருக்கு. உலக நாடுகளுடைய டிரான்ஸ்போர்ட் விஷயங்களில், போக்குவரத்து பாதையில் இருக்குது. அந்த மத்தியை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்று சொல்லி சொன்னால் உலக நாடுகளில் இருக்கிற கலைஞர்கள் எல்லாருமே இலங்கையை கொண்டு வரலாம். இது சரியான முறையில் நாங்கள் அந்த அரசாங்கம் சரியான முறையில் அதை செயற்படுத்தினா அதிலே ஒன்று இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் ஸ்டேஜ் பண்ணி கொண்டு போகும்போது இன்றைக்கு இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் சிங்கள ஆர்டிஸ்ட் மேலே போகிறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் தமிழர்களுக்கு தான் புரியும், சார்பாக இருக்குது. தமிழகம் நீங்கள் இந்தியாவோட பெரிய ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறபடியா தமிழர்களுக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் சிங்களவர்களுக்கு அதுதான் உயரம். நாங்கள் தமிழ்நாட்டுடைய நீங்கள் ஒப்பிட்டோம். நாங்கள் எங்களுக்கு திறமை இருக்குது. நான் இயங்குகிறேன். என்னுடைய திறமை எவ்வளோத்துக்கு மேலே மேலே போகுதோ அவ்வளோத்துக்கு எனக்கு உலகத்தில் இருந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். சரியோ? நான் என்னை திறமையாளாக வச்சுக்கொள்ளணும். இலங்கையில் திரைப்படம் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் இலங்கை சினிமா படம் வரையில், இலங்கையில் ஒரு ஆல்பம், மியூசிக் ஆல்பம் மேலே மேலே வரையில் இதுகள் எல்லாம் இருக்குது. இதுகள் எல்லாம் இலங்கைக்கு இருக்குது. அந்த இதுக்கு காரணம் இன்னொன்று ராஜா, சிங்கள மக்களுக்கு கிடைக்கின்ற இந்த மீடியா சான்ஸ் இருக்கல்லோ, தமிழ் மக்களுக்கு சரியான குறைவு. சிங்கள மக்களுக்கு கிடைக்கிற இந்த மீடியா ஒரு 10 மீடியா இருக்கும். தமிழ் மக்களுக்கு இருக்கிற மீடியா பாவனை குறைவு. ஆனால் இப்போ யூடியூப் வந்தபடியா இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கால் தங்களை எத்தனையோ பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால் பெரிய பார்வையாளர்கள் வராங்க. சரியான முறையில் ப்ரொமோட் பண்ணுற அந்த நாலேஜை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜை மத்தியில் உலக நாடுகளுடைய பிரஜை தான். பொதுவாக கலாநிதி ஜெயபிரகாஷ் அவர்களே, இந்த கலைஞர்கள் என்றாலும் வறுமையின் பிடியில் இருப்பவர்களாகவே காலாகாலமும் இருக்கிறது. இன்றும் அந்த காலகட்டம் இருக்கிறது.
ஒரு சமூகத்தின் ஒரு வெளிப்படுத்திய பிரதிநிதிகள் என்ற வகையில் அவர்கள் அந்த கலைஞர்களாகவே இருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியில் இன்னும் அவர்கள் நலிவடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களின் வாழ்க்கை மட்டத்தை உயர்த்துவதற்கு அல்லது அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அரங்கமன்றத்தின் ஏதேனும் ஒத்துழைப்புகள் பங்களிப்புகள் இருக்கின்றன? இந்த அரங்கமன்றத்தினுடைய செயற்பாடுகள் என்னென்னு சொன்னால், ஒன்று டவர் ஹோல் தியேட்டர் ஃபவுண்டேஷன் ட்ராமா ஸ்கூல் ஒன்று வச்சுருக்கு. மற்றது 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு மாதாந்த கொடுப்பனவு இருக்குது. அதே நேரம் காப்புறுதி வழங்கப்படுகிறது. ஸோ அதை விட நாடக கலையையும் கலைஞர்களையும் ஊக்குவிப்பதற்காக வருடம் தோறும் முதல் 6 மாதத்துக்குள்ள ஒரு ட்ராமா ஃபெஸ்டிவல் சிங்கள மொழி மூலம் நடந்து வருது, எல்பிஸ்டன்லையும் டவர்லையும். சரி, ஒரு 10 நாள். அது அந்த மாதிரியான ஒரு செயற்பாடு தமிழ்லையும் வரணும். தமிழில் இப்போ ஆரம்பிச்சிருக்குது. இனி வரும் காலங்களில் அது செயற்படும் போது அப்போ அந்த நாடகங்கள் நடிக்கிறவங்களுக்கு ஒரு கொடுப்பனவு கொடுக்கத்தான் வேணும். அதுகளெல்லாம் உள்வாங்கப்பட்டு இதுகளெல்லாம் இன் ஃபியூச்சரில் நடக்கணும். அப்படி நடக்கும் பட்சத்தில் டவர் மண்டப அரங்கமன்றம் தமிழ் நாடக கலைக்கு மிகப்பெரிய அளப்பெரிய சாதனைகளை செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்கள் அரங்கமன்றத்தின் தமிழ் பிரிவு நாடக பிரிவின் பொறுப்பாளராக இருக்கின்றீர்கள். நாங்கள் ஒப்பீட்டளவில் பேசுவோம். ஒப்பீட்டளவில் சிங்கள நாடகங்கள் அதிகமாகவே இருக்கின்றது, தமிழ் நாடகங்கள் குறைவாக இருக்கின்றது. இந்த நிலையை மாற்றுவதற்கு ஏதேனும் விசேட திட்டங்கள் இருக்கிறதா? இதில் எல்லாரும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நான் சொல்கிற கருத்தை எப்படி நீங்கள் ஏற்பீங்கள்னு எனக்கு தெரியல. இலங்கையினுடைய ஒட்டுமொத்த குடிப்பரம்பல்ல 3/2 வீதமானாக்கள் சிங்களா, 1 வீதம்தான் தமிழாக. அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்னென்ன கிடைக்கணுமோ அவ்வளவும் கிடைக்கும். சரியோ, இப்போ சிங்கள நாடகங்கள் 20 நாடகங்கள் போகுது, 20 நாளைக்கு ட்ராமா ஃபெஸ்டிவல் போகுதுண்டா எப்படியும் 6 நாளைக்கு தான் தமிழ் நாடகம் கொடுப்பாங்க. ஏன்னாண்டா 6 3 18 அந்த 6 நாள் தான். அதுக்கான கொஸ்டும் அப்படித்தான் இருக்கும். ஸோ அந்த கிடைக்கிற அந்த வாய்ப்பை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது தான் எங்களுடைய தளம் மேலே போகும். அதே நேரம் அதை அங்கீகரிக்கிற மனப்பான்மை தமிழ் மக்களுக்கும் ஏற்கணும், அதே மாதிரி சிங்கள மக்களுக்கும் இருக்கணும். அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கான அங்கீகாரம் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் என்ன செஞ்சாலும் ஒன்றும் பிரயோசனம் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க, இவங்கள் எல்லாம் இப்படித்தான் தூசணத்தில் ஏசி போட்டு போவாங்க என்று எங்களோட மனசுக்குள்ளேயே நாங்கள் புகஞ்சு கொண்டு இருக்கிறோமே ஒழிய நாங்கள் செஞ்சதில் ஒரு திருப்தி, எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பில் ஒரு திருப்தி நாங்கள் படுறது சரியான குறைவு. சரியா? நான் நினைக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த விட இதுல கிடைச்சிருக்கான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது தானே நாங்கள் மேலே வரலாம். எனக்கு அதே நேரம் பொறுமை முக்கியம். இதையும் சொல்கிறேன். நான் அரங்கமன்றத்துக்கு சென்று இதோட 5 வருஷம் ஆகுது. முதல் 2 வருஷம் ஒன்றும் இல்லாமல் ஒரு 4 கண்ணாடி பட்டிக்குள்ளே இருந்து அடப்பட்டு தான் இருந்தேன். அப்போ புதுசாக அரசாங்கம் மாற்றும்போது புதிய அமைப்பு வரும்போது அவங்க சொல்கிற திட்டங்களுக்கு ஏற்ப நான் இயங்க வேண்டி வந்தது, இயங்கினேன். இயங்க வழியால் யாழ்ப்பாணத்தில் ஒரு ட்ராமா ஸ்கூலை இயக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதனால் A-level முடித்த சும்மா இருக்கிற நாடகம் மற்றும் நாடகம் படிக்காத ஏனைய மாணவர்கள், நாடகத்தின் மீது ஆசை உள்ளவர்கள் இந்த பாடத்துறையை பயின்று அவர்கள் டிகிரி எடுத்து ஆசிரியராக போகிறதுக்கான வாய்ப்பை என்னால் ஏற்படுத்த குவிக்க முடிஞ்சது. இறுதியாக, நேரம் போதாமை காரணமாக இறுதியாக ஒரு கேள்வி. நீங்கள் நாடகத்துறையில் கலாநிதி பட்டம் பெற்றிருக்கின்றீர்கள். கலாநிதி ஜெயபிரகாஷ் சர்மா அவர்களே இந்த நாடகத்துறையை பின்பற்றுவதால் அல்லது அதனை ஒரு பாடமாக படிப்பதால் என்னென்ன நன்மைகள், பொருளாதார சார்ந்த நன்மைகள் என்னென்ன இருக்கின்றது சுருக்கமாக? நிச்சயமாக நாடகம் படிக்கிறதால பொருளாதார நன்மை இருக்கான்னு கேட்டால் சரியான கஷ்டம். ஆனால் ஆளுமை விருத்தி, அந்த ஆளுமை விருத்தியினூடாக அவர் பெறுகின்ற நன்மை என்னென்று சொன்னால் தன்னை எல்லா இடமும் கொண்டு போய் முன்னிறுத்தி செயல்படுத்தி வேலையை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு நாடகம் நடிக்க தெரியும் என்று சொல்லி சொன்னால் இலங்கை ரூபானி கூட்டுத்தாபனத்தில் ஒரு ப்ரெசென்டராக நான் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும், ஒரு கேமராமேன் ஆர்டிஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக வந்து ஒர்க் பண்ண முடியும். சரியோ, இந்த படிக்கிறதன் ஊடாக அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு
போகலாம். அதை எப்படி அவருக்கு ஒன்று லக் இருக்கணும், திறமை இருந்தாலும் லக் இருந்தால் தான் அந்த இடத்துல இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் இருக்காது. அது காலம் எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஆக மொத்தத்தில் இந்த கலைத்துறை நாடகத்துறையில் ஒரு பெயரை வாங்கலாம், பெயரை வாங்கினால் பிறகு ஊரையே வாங்கலாம் என்ற அடிப்படையில் உங்கள் பதில் இருந்தது உண்மையில் மிக்க ஒரு மகிழ்ச்சி. ஒரு சினிமா நாடகத்துறை சம்பந்தமான பல விடயங்கள், இலங்கையின் நாடகத்தின் தற்கால வளர்ச்சி, அதன் போக்கு தொடர்பான பல விடயங்களை பேசி இருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். எதிர்வரும் காலத்திலும் இது தொடர்பான விரிவாக உங்களுடன் கலந்துரையாட காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் நேரம் போதாமை காரணமாக இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நிலையில் காணப்படுகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நேரடியாக கலையகம் வந்து நாடகத்துறை தொடர்பில், இலங்கை நாடகத்துறை தொடர்பிலான பல விடயங்களை பகிர்ந்து கொண்ட டவர் அரங்க மண்டபத்தின் தமிழ் பிரிவின் பொறுப்பாளர் கலாநிதி ஜெயபிரகாஷ் சர்மா அவர்களுக்கு நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. இந்த நேரம் என்னை அழைத்த ரூபானி கூட்டு தாபனர்களுக்கும், என்னை நேர்கண்ட நாகவாணி ராஜா ஐயா அவர்களுக்கும், அதே நேரம் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் கேசவன் அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். ஆமாம், மந்தளவில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தினம் தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட கேசவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இனிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.